எங்கள் ஊரில் ஒரு திருவுருவ படம் அம்பேத்கரோட ஒரு படம் வந்து வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அதில் இந்த கோழி குண்டுலாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. நைட்டில் ரோட்டு பக்கத்தில் இருந்துச்சு, லைட்டை அடித்தாவே அப்படியே மின்னும். அதை ஒரு நாள் இரவு வந்து அம்பேத்கர் முகத்தில் உளியை வச்சு அடித்து அவரை வந்து அவமரியாதை செஞ்சுட்டாங்க. சிரிக்கிறதுக்கு சொல்ல சிரிக்கிறீங்க. அந்த அம்பேத்கர் இருந்ததை வந்து கிழிச்சு, அந்த போஸ்டர் வந்து கிழிச்சதை நேரடியாக கண்கூட பார்த்துட்டான். அப்புறம் கல்யாணத்துக்கு ஃப்ளெக்ஸ் பேனரில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் இருந்தார். அம்பேத்கர் அப்படியே பிளேடு போட்ட கதைகள்லாம் இருக்குது, அம்பேத்கருக்கு நேரம் மட்டும். அதுக்கப்புறம் நான் என் வண்டியில் வந்து ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும் தெரிந்த தலைவன் அல்ல இவன் அப்படின்னு போட்டு என் வண்டியில் அம்பேத்கர் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தேன். அதை ஒன்று நெகத்திலே சுரண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்படிலாம் இது நடக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு நாள் கபடி போட்டிக்கு போகும்போது அம்பேத்கர் டிஷர்ட் போட்டு தான் ஆடுவாங்க. டிஷர்ட்டை தலைகளை திருப்பி போட்டு ஆட சொல்லி ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு. ஸோ அம்பேத்கருக்கு இவ்வளவு ஒரு ஒடுக்குமுறை, அம்பேத்கர் மேலே இவ்வளோ பெரிய ஒரு வன்முறை வெறியாட்டம் இன்றைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. அம்பேத்கரை போல் சாதி ஒழிப்பு பேசினாலும், அம்பேத்கரை போல் இந்து மத எதிர்ப்பை பேசினாலும், ஆனால் அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிக்கல் வந்து அம்பேத்கருக்கு இருக்குது. ஸோ அம்பேத்கர் மேலே ஒரு பெரிய ஒரு அச்சம் வந்து இந்த பொது சமூகத்துக்கு இருக்குது. ஏன்னா தலித்துகள் அறிவுஜீவிகளாக இருக்கல, அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சமூகத்தில் இருந்த ஒரு பெண்ணு என்னை காதலிச்சா, நான் அவளை காதலிச்சேன். அதுதான் இந்த கவிதை அலாதி பிரியம். அம்பேத்கர் என்றால் எனக்கு அலாதி பிரியம், அம்பேத்கர் என்றால் எனக்கு அலாதி பிரியம், செம்பருத்தி என்றால் அவளுக்கு அலாதி பிரியம். அதிலும் அடுக்கு செம்பருத்தியை விட ஒத்த செம்பருத்தி என்றால் உயிர். வீட்டை சுற்றி செம்பருத்தி குச்சிகளை வெட்டி நட்டு வைப்பாள். செம்பருத்தியை காதின் மேல் சொருகி கண்ணாடி முன் நின்று ரசிப்பாள். சமயங்களில் செல்ஃபி எடுத்தும் அனுப்பி வைப்பாள். செம்பருத்தி இதழை கசக்கி உதட்டில் பூசி சிரிப்பாள். தன் முளைகளுக்கிடையில் பெரிய செம்பருத்தியை வைத்து ஒப்பிடுவாள். இன்னும் சில மர்ம இடங்களில் செம்பருத்தி இதழை வைத்து வெட்கப்படுவாள். புத்தகங்களுக்கிடையில் செம்பருத்தியை பாடம் செய்து வாழ்த்து மடல்களோடு சேர்த்து தருவாள். செம்பருத்தி என்றால் அவளுக்கு அலாதி பிரியம். அவள் நினைவால்தான் என் மகளுக்கு செம்பருத்தி என்று பெயர் வைத்துள்ளேன். ஒருபோதும் அவளால் முடியாதுதான் அவளது மகனுக்கு அம்பேத்கர் என்று பெயர் வைக்க. ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை.